ஜெய் விஷ்ணு பிரம்மா லட்சுமி நாராயணன் நந்தி முனியப்பன் முனியப்பன் எல்லாம் நாங்கள் ஒன்றோட போடுதோம்டா கணக்கு கைலாசத்துலேருந்து. இந்த திருச்செந்தூரில் சேவல் கொடியை தூக்கினவன் அவனுடைய கணக்கில் தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் பூரா சோழி முடிஞ்சான். முடிச்சிருவார். எலுமிச்சம்பழம் கனியை எறிவார். முதல் கைலாசத்தில் 4 பக்கம் சுற்றி டெய்லி எறிவார். இதில் சேட்டை பண்ணவன் போனவன் வந்தவன் அவன் குடும்பம் அலற விட்டு வீதிக்கு கொண்டு வருவார். வீதிக்கு கொண்டு வந்த விட்டு தான் அவனை மாட்டி உள்ளே தூக்குவார். அதுக்கு டைம் முற்றுப்புள்ளி வச்சுருப்பார் கடவுள். அதுக்கு டைம் வச்சுருப்பார். இந்த சேட்டை பண்ணவன் போனவன் வந்து அந்த டைம் அதுக்கு என்ன அப்படிங்கிற கணக்கு வச்சுருப்பார். தப்பாக நினச்சி ஆட்டாதரா, தப்பாக நினச்சி ஓட்டாத, சரியா? மூளையை திரிக்காத. இவர் திரிச்சு ஒரு மிதிச்சிருவார். இவங்க உட்கார்ந்த இடத்துல உன் வீடை கந்தல் கோலமாக, உன் குடும்பத்தார கந்தல் கோலமாக ஆக்கி நசுக்கி சாணி ஆக்கி போடுவார். சரியா? அமைதியாக போங்கடா, அமைதியாக போ. சரியா? சேட்டை பண்ண கணக்கு எடுத்து வச்சுருக்காரு. வானரப்பட தான் வருவான். அந்த டைம் முற்றுப்புள்ளி வைப்பார். எப்படி வைக்கணும், எப்படி கொண்டு வரணும், எப்படி உள்ளே வரணும், எப்படி சேட்டை செஞ்சவனை, எப்படி என்கிட்ட சேட்டை செஞ்சவனை கணக்கை டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் அலசி அள்ளுவாங்க. புரியுதா? அவனை கும்பிடுறவன் திருச்செந்தூரில் கும்பிடுதான்ல சேவல் கொடியே மன்னராஜ். இப்போ வரைக்கும் கொடியை தூக்கி ஆடுதான். இப்போ வெவ்வேறு கொடியை வச்சுருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. ஆங்கிலேயர் காலத்தில் உள்ளவன் வேறு கொடியை வச்சு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு உலக நாடு ஆடிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் டெல்லி, சென்னை மெட்ராஸில். வெள்ளக்கார ஆட்சியில் உள்ளவன்டா, பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் ஆண்டான்லடா. வெளிநாட்டிலேருந்து உள்நாடு வரைக்கும் போர்க்கழகம் சண்டை சத்திரம் வந்துச்சா, அது இவன் தாண்டா, இவன் குடும்பத்தார் தாண்டா. அவனுடைய தலைமை உள்ள அவன் குடும்பத்தில் அவன் அப்பன் போயிட்டான். இப்போ இவன் இருக்கான். இவன் இருந்து இவன் குடும்பத்தார் உட்காந்து ஆட்டுது. நாற்காலி சேரை பிடிக்கணும், இந்த கோட்டையை பிடிக்கணுமே. நீ கோட்டையாடா பிடிக்கணும். இதுக்கு வழி இப்போ பாரு. இப்போ அதான் சொல்லிட்டார்ல, நான் கணக்கு போட்டு எடுக்கலையா? அப்போ இவனுக்கு என்ன வழிங்கிற அந்த டைம் பார்ப்பார். கடவுளால் தான் பார்க்க முடியும். நீ உட்காந்து நாற்காலி சேரில் காகித பேப்பர் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகள் நிறைச்சி ஓட்டி ஆட்டி நீ நினைப்படா. இந்த பேப்பர் வச்ச இந்த செம்மத்தில் கொடியை முடிச்சிருவார். கொடியை தூக்கி ஆட்டுறவன் போகிறவன். இதில் உள்ள கணக்கு அப்படின்னா பூமியை பூரா அழிச்சு வச்சுருக்கான். ஏகப்பட்ட இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? குற்றத்தில் குற்றத்துக்கு மேலே குற்றம். நீதிமான் கணக்கு போடுதார், நீதி அரசர் கணக்கு எழுதார். இதெல்லாம் புரியலைன்னா என்ன அர்த்தம்? இவனுங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு இந்த மானிட பயலுக்கு, சுரட்டி மண்ட பயலுக்கு, ஆணுக்கு பெண்ணுக்கும் பூரா படித்து திரித்து பூமியை அப்படி கந்தல் கோலமாச்சிட்டான். சென்னை மெட்ராஸு தட்டு கீழே இறங்கி கொண்டே இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் வெளியே போய்க்கோ. முக்கால் சத்தியம். ஏழை எளிய மக்கள் இந்த அகம்பாதம் பண்ணி சேட்டை பண்ணுறது, கம்ப்யூட்டரை போய் தட்டுற கழுது, ஆக்கங்கட்ட கழுதி பூரா ஆணும் பெண்ணும். அது அவ்வளோதான். அந்த டைம் மூளையை திருப்பி சேப்புன்னு உள்ளே போட்டு அமைக்கிடுவார். அதுதான் அவருடைய கணக்கு. முக்கால் சத்தியம். ஏழை எளிய மக்கள் விவசாயம் பண்ணுறவன் ஓடி பேர் உள்ளே தட்டு கீழே இறங்குது. கடல் சுற்றி எல்லாம் இப்போ அமுக்குது, கீழே இறக்குது. இவன் வெயிட்டு ஏற்றி வச்சுட்டான், பயங்கரமான வெயிட்டு ஏற்றி வச்சுட்டான். இந்த அரசியல்வாதி கொடியை தூக்கி 75 வருஷம் ஆண்டு காலத்துக்குள்ளே நிறைய சோழியை முடிச்சிட்டான். சென்னை மெட்ராஸில் விவசாயத்தை பூரா அழிச்சிட்டான். அதனால் கண்டார் வலிமை இந்த சிக்கலில் அவன் அப்படியே, அது அவருக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். அவர் இந்த செம்மத்தில் கணக்கை முடிக்கணும்ல. சேட்டை செஞ்ச 7 செம்ம கொடியை தூக்கணும்னு பூரா செம்மத்தில் இந்த திருச்செந்தூர்கார போய் வீட்டில் வச்சு கொட்டு மேலே அடிக்கிறடா. ஆணும் பெண்ணும் கொட்டு மேலே அடித்து மாலையை போட்டு தங்குன்னு ஆடுத. குடும்பம் கந்தல் கோலமாயிரும். இவனுக்கு போட்டாச்சு, அவனோட தோஸ்து அவனுடைய ஃப்ரெண்டுக்கு போட்டாச்சுடா. அவனுடைய ஃப்ரெண்டு அவன் 2 பேரும் தோழராக போய் சிவன் குடும்பம், ஐயா குடும்பம், எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் குடும்பமே நாசம் பண்ண வந்த இந்த 2 பேக கணக்கு. அதானும் அந்த கணக்கு வரையில் போட்டுருவார். கணக்கிட்டுருங்கடா அந்த பேருக்கு அப்படிம்பாரு. சரியா? அதனால் அவனை கும்பிட தூக்கி ஓட்டும். தூக்கி ஆட்டுவேன். அது எப்படி தெரியுமா? குப்புற உள்ளே போகிறேன்னு அர்த்தம். இப்போ தீபாவளிக்கு முன்னாடி தீபாவளிக்கு அப்புறம் சரிச்சு கந்தல் கோலமா நீயே உன் வீடு வாசலில் பூட்றா. ஒரே கோடி சித்தனில் இருப்பான். பூட்றா படுத்து மல்லாக்க கிடப்பான் வீட்டில் ஆணு பெண்ணும். கோடி போமா தெரு கோடியாக கொண்டு வந்து நிப்பாட்டுவார். முக்கால் சத்தியம்டா.